இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே காசு தானே சார். அது அம்மா நம்ம கூட இப்போ ப்ரெசென்ட்டாக இல்லை. அது ரைட்னு சொல்றீங்களா? இல்லை இல்லை நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ராதியோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது ப்ரோ படம். நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருந்தது. கமலோட ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? செம்மையாக இருக்குது. படம் தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தயவுசெய்து வந்து ஓடிடியில் பார்க்காதீங்க, தேட்டரில் வந்து பாருங்கள். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. லேடிஸ்க்கு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. கமலோட பாட்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஒரு 10க்கு வந்து 8.5 தரலாம். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா படம். இது ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் வந்து. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருந்துச்சு. தேவையான படம் தான். நாட்டுக்கு தேவையான படம் தான். சூப்பர் தான். சூப்பர் படம். செம்ம செம்ம. சொல்லு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா தைரியமாக இருக்கணும்னு சொன்னாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. சொல்லு சொல்லு. அந்த பாட்டி கதை தான் ரொம்ப ஆமா, ஒரு அம்மா ஆயா கதை தான் நான் பிடிச்சிருந்துச்சு. அம்மா இல்லைன்னா அவ்வளோதானே இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு. அம்மா கதை தான். ஆயா இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சொத்துக்காக வந்து பசங்க என்ன பண்றானுங்க, சண்டை போடுறாங்க. அந்த ஆயா சாவடிக்கணும். அப்புறம் அந்த ஆயா முடிச்சு அந்த பசங்களுக்கே அந்த சொத்தை கொடுத்துடுறாங்க. ஆமாண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சு. సూపర్ సూపర్ చాలా బాగుంది మూవీ. చాలా బాగుంది. తమిళ్లో కూడా నాకు అర్థం అవ్వలేదు కానీ నాకు చాలా ఎంజాయ్ చేశాను. హ్యాపీ. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ராதிகா நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் பேச நல்லா நைட் நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி. கமலோட சாங்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. குட் ஒன். பாட்டு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாட்டிக்கு? நல்லா இருந்துச்சு. மாசாக தான் இருந்துச்சு. பெரியவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், அம்மா அப்பாவெல்லாம் எப்படி பார்த்துக்கணும், அவங்களால எப்படி முன்னுக்கு ஏறணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்து நல்லா இருக்கு. மற்றது யாரு முக்கியமாக பார்க்க வேண்டிய படம்? இது எல்லாரும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் இது. அதான் முன்னே இருந்தவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை எடுத்து காமிக்குது இந்த படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். கமலோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். அவ்வளோதான். சொல்லியிருக்காங்க. அதான் கேர்ள்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போதான் வந்து ஃபியூச்சரில் அவங்க தனித்து நிற்பாங்க. அதான் அவங்க சொல்ல வராங்க. லைக் அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். எந்த அளவுக்கு சாங்ஸ்லாம் வந்து கமலோட சாங்ஸ் கமலோட சாங்ஸாக ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாக கமல் சாங்ஸாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே இனிமேல் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். சரி, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ராதிகா அம்மா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஸ்டோரி வந்து எல்லாரும் நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். எப்படி படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. காமெடியெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க அவங்களே. அதாவது அவங்களோட வந்து கேரக்டர் நல்லா ரொம்ப பார்க்குற மாரி நல்லா இருக்குது. அதாவது ஒரு வயசானவங்க கொடுக்குற மாரி இல்லை. அதுக்கு மீறியும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்லது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்து பணத்தாசைகள் நம்ம இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மருமகளும் ஒரு இதுவாக இருக்காங்க. கரெக்டாக இருக்காங்க. லாஸ்ட்டில் அவங்கள புரிஞ்சுக்கிற நிலைமையில் வருது மருமகளை. அவங்க சேர்த்து வச்சது யாருக்குமே எதுவும் சொல்லாத முடியும். அவங்க உயிரை வந்து பிள்ளைகள் கடன் அங்கங்கே போட்டு காப்பாற்றுறாங்க. காப்பாற்றின பிறகு கூட வந்து எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கின்னு கம்முன்னு இருந்தால் லாஸ்ட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக பிரித்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்குது. எப்படி இருக்கு படம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ராதிகா மேமோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்ல மெசேஜோட படம் தான். தேங்க்யூ. கமலோட சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அது பர்ஃபெக்டாக அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஆப்டாக இருக்குது. வேறு ஏதாவது படம் ஐ மீன் ஒரு ஆக்டரை மட்டும் ப்ரமோட் பண்ணாமல் வேறு எல்லாரையுமே
சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஒரு ஆக்டரோட இதையுமே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ணேன். சிங்கம்புலி பாலசரவணன் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சார். அந்தந்த இதுக்கு கேரக்டருக்கு எல்லாருமே பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்காங்க. மற்றபடி அந்த சின்ன பையன் அந்த அவங்களோட ஆக்டிங்லாம் போர்ஷன்லாம் அந்த பையன் அந்த லாஸ்ட் மெசேஜ் சொன்னான் பாருங்க, அது வரைக்கும் அந்த பையனை பெருசாக கவனிக்காத மாதிரி இருந்தது. அந்த அந்த பாயிண்ட்ல சொல்லும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக அது ஆப்டாக இருந்தது. சொத்துக்காக பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நாகரிகமாக வந்து நடத்துகிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் அது ஆமாம். எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லை எப்படி எல்லாரும் அது புரிஞ்சிக்க வேண்டியது? இல்லை, இப்போதைக்கு சுச்சுவேஷனில் மிடில் கிளாஸில் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. மிடில் கிளாஸ்ன்னு கிடையாது, எல்லாருக்குமே அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒரு மெசேஜ் கிடைக்குது சார். அவ்வளோ தூரம் போகணுமா, அந்த ஒரு சொத்துக்காக அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா எப்படி? அது அஃப்கோர்ஸ் அது என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே காசு தானே சார். அது அம்மா நம்ம கூட இப்போ ப்ரெசென்ட்டாக இல்லை, அந்த டைமில் அவங்களோட மூவியில் அப்படி காட்டுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு பல கடன் இருக்குது அப்படின்றது பொழுது டெய்லி ஓடுறதே காசுக்காக தானே சார். அதுக்காக எந்த சுச்சுவேஷனுக்கு வேணாலும் போகிறாங்க அப்படின்றத படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. அது ரைட்னு சொல்கிறீங்களா? இல்லை ரைட்டுன்னு சொல்லலை, இந்த மாதிரி இப்போது சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்றத அதில் காட்டுறாங்கன்னு சொல்ல வரேன். அது அப்சல்யூட்டாக ரைட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். என்ன இருந்தாலும் நம்ம அம்மா, அந்த அம்மாவை இது பண்ணிட்டு நம்ம காசுக்காக எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்க சார். கூடாது என்ன கூடாது. தேங்க்யூ.